ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் சேனல் எக்ஸ்ப்ளோர் தி க்ரூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டிருப்போம். அதுக்கும் இதுக்கும் எல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ். அது ஒரு வேறு வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் அதோட டிஃப்ரென்சியேஷன் மட்டுமே தெரிஞ்சிருக்கும். பட் இது நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாட்ஜிபிடி இன்றைய காலத்துக்கு நம்ம எப்படியோ யூஸ் பண்ணுறோம். இமெயில்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் கேட்குறோம் அதில். பட் அதை எஃபிஷியண்ட்டாகவும் நிறையா விதத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம சாட்ஜிபிடியை வச்சு ஒரு நல்ல ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சாட்ஜிபிடி போய்ப்போம். சாட்ஜிபிடியில் ஆல்ரெடி நான் ப்ராம்ப்ட், எனக்கு தேவையான ப்ராம்ப்டை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிட்ட போய் என்னோடய ப்ராம்ப்டை போட்டுடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ப்ராம்ப்டில் என்ன நான் போட்டிருக்கேன்னா, கிரியேட் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். இந்த மாதிரி நான் டெமி ஷெஃப் பேஸ்ட்ரி ஒரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செகண்ட் கான்ட்ராக்ட் சிக் லீவில் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 years பாண்டியில் இருக்க ஒரு ஹோட்டலில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது கூட இன்க்ளூட் ஸ்கில், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். லோட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து சாட்ஜிபிடியில் நான் லோட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய மொபைல் நம்பர் இதெல்லாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதனால் அதெல்லாம் காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் சம்மரி, நம்மளை பற்றியான ஒரு சம்மரி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. கோர் காம்பிடென்சியும் அதுவே வந்துடுச்சு. ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், அது நான் இந்த 2 ஒர்க் பண்ண கப்பலோட அதோட டீட்டெயில்ஸும் வந்துடுச்சு. இந்த ஹோட்டலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே அதுவே வந்துடுச்சு. எஜுகேஷன்ஸ், ஸ்கில்ஸ் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். என்னென்னா, நீங்கள் இன்னும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் கிளியராக கொடுக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எஜுகேஷன்ஸில் இது என்னென்னு இருக்குன்னா, டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் சயின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது பிஎஸ்சி. ஏன்னா நான் 2-3 தடவை இதுக்கு க்ரியேட் பண்ணதுனால, சில வேறு போட்டதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து அப்டேட் எஜுகேஷன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம பிஎஸ்சின்னு மட்டும் கொடுக்கலாம். அப்டேட் எஜுகேஷன் பிஎஸ்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் சயின்ஸ் புதுச்சேரி அப்படின்னு போட்டு வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி குட்டியான விஷயம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். இப்போ இதுவே வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். க்ரூஸ் லைன்ஸு, ஷிப்போட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் ஒரே இதில் இருக்குது. இப்போ கோஸ்டா ஃபார்ட்டுனா அண்ட் கோஸ்டா பசிஃபிக்கா. நம்ம என்ன பண்ணலான்னா, cruise experience cost for tuna and ஃபிகா. ஓகே, நம்ம செப்பரேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், கோஸ்டா ஃபார்ட்டுன்றது தனியாக செப்பரேட் பண்ணிடுச்சு, கோஸ்டா பசிஃபிக்கான்றது தனியாக செப்பரேட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன டேட்லாம் மாறி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ கோஸ்டா ஃபார்ட்டுனா கொடுத்து இந்த டேட்லேருந்து இந்த டேட், இந்த டேட்லேருந்து இந்த டேட் இப்படி கொடுத்துட்டோம். ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு சிலது இப்போ இந்த ஹோட்டல் இந்த இடத்துல நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் கற்றுக்கினேன், இதெல்லாம் மென்ஷன் பண்ணேன், இப்படி இதில் இந்த ஒர்க் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணேன். நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காகவே இதுவாகிடும். ஃபைனலாக நம்ம எல்லாம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம், இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மாக க்ரியேட் பண்ணு அப்படின்றோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃபாக க்ரியேட் ஆகிடும். நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ தான் இது மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறது.
இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நம்ம உட்காந்து டைப் பண்ண தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படின்னு கொடுத்தா ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் க்ரியேட் ஆகி இதாகிடுச்சு. யூஸ்வலாக நான் இருக்கிறத அப்படியே நான் சப்மிட் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே ஒரு கேன்வா ஓப்பன் பண்ணி அந்த கேன்வாவில் என்ன பண்ணுவேன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மாற்றிப்பேன். இன்னும் பார்க்க ப்ரொஃபஷ்னலாகவே இருக்கும் அது பார்க்க. ஸோ இப்படி தான் நான் பண்ணுவேன். இது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு வச்சிங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரோலுக்காக வந்து நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ரோலுக்கு இந்த ரெஸ்யூம் எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ரெஸ்யூம் அப்படியே இருக்கட்டும். ஆல்ரெடி அதோட ப்ராம்ப்ட்டுமே நான் என்னோடய சைட்லேருந்து எடுத்து நான் வச்சுருக்கேன். நான் எம்எஸ்சி கம்பெனிலேருந்து ஒரு ப்ராம்ப்ட் எடுத்திருக்கேன். என்னோடய பொசிஷன் அங்கே வேக்கண்ட்டில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனை எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ChatGPT அந்த இப்போ என்ன பண்ணுறோன்னா, கிரியேட் அ ரெஸ்யூம் ஃபார் திஸ் ஒர்க் டிஸ்கிரிப்ஷன் போட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் பாருங்கள், ப்ரொஃபைல் சம்மரி டோட்டலாக மாற்றிடுச்சு. எதுனா அதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது மாற்றிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் இந்த ஃபுட் சேஃப்டி, ஹேசப் கம்ப்ளியன்ஸ், ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெய்லர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா அதே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். திஸ் வெர்ஷன் இஸ் டைரக்ட்லி அலைன்டு வித் emphasis teamwork, leadership support. You want me to convert this version into polished PDF? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஷோ மீ த டிஃப்ரென்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு கேட்கலாம். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் சம்மரியில் ஓல்டு என்ன பண்ணியிருக்கேன், ஜெனரலி ஃபோக்கஸ் ஆன் டெடிக்கேட்டட் டெமி ஷெஃப் பேஸ்ட்ரி வித் க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹைலைட்டட் டீம் ஒர்க், ஃபுட் சேஃப்டி அண்ட் பேஸ்ட்ரி. அதே நியூவில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் மாறி இருக்குது. ப்ரெசன்டேஷன், அச்சீவ் அண்டர் ப்ரெஷர், லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, கோர் காம்பிடன்சியும் பாருங்கள் இந்த ஒன்று தான் இதுவாக இருக்குது. இது எல்லாமே இங்கே வந்து ஆடு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாமே ஸ்கில் மாறி இருக்குது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நியூ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எதனால் எப்படி பண்ணணும், இதெல்லாம் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் நானும் எம்எஸ்சிக்கு அப்ளை பண்ணினேன். உங்களுக்கு தெரியும், நான் சிக் லீவில் வந்துட்டு சிக் லீவில் வந்து ஆஃப்டர் நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், வேறு எதாவது க்ரூஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எம்எஸ்சி 2-3 க்ரூஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ரெஸ்யூமை நான் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ChatGPTயில் வந்து என்னோடய ஓல்டு ரெஸ்யூமை போட்டுட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி அதை போட்டுட்டு ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்ததுக்கும் நியூக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் மாற்றி டைலர் பண்ணி எனக்கு ஒரு காம்பேக்டாக ஒரு PDF ஃபார்ம் தந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் கேன்வாவில் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி நான் எம்எஸ்சி அப்ளை பண்ணேன். ஸோ எம்எஸ்சி அப்ளை பண்ணி அதை நம்பவே முடியல எப்படின்ட்டு. வித்தின் அ வீக் எனக்கு அடுத்த ஒரு மெயில் வந்துடுச்சு, இன்டர்வியூ ஷெட்யூல்டுன்ட்டு. அப்புறம் இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆகிடுச்சு. அப்புறம் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. கொஞ்சம் ஆல்ரெடி நான் க்ரூஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டெஸ்ட்,
வந்து ஒரு காமனாக க்ரூஸ் செலக்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். அந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டு நியர்பை பிளேஸ் எங்கேயோ எனக்கு சென்னை தான் நம்மளுக்கு நியர்னால சென்னை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட் ஷெஃப் ஆல்மோஸ்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம். கார்ப்பரேட் ஷெஃப் இன்டர்வியூக்கு தான் நான் வெயிட்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் செலக்ட் ஆகிட்டு முடிஞ்ச ப்ராசஸை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன், வீடியோ எடுப்பேன். ஆனால் டியூரிங் இது எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் என் கரண்ட் இப்போ என் கூட ட்ராவல் ஆக போகிறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்குமே தெரியாது. ஸோ இனி ஒரு ஃப்யூச்சர் வீடியோவில் நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் நான் ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்ணுறேன், என்னென்ன ப்ராசஸ்லாம் போகுதுன்றதை நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆனோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்ட்டு. அன்டில் திட்ஸ் பை ஃப்ரம் புகழ். பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.